சொல்லுப்பா. என்ன தண்டாபாணி, நேற்று ராஜேரி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனியே, போயிட்டு வந்த ஒரு தகவலுமே இல்லை. எந்த தகவலும் சொல்லலைன்னா அங்கே எந்த நல்ல விஷயமும் நடக்கலன்னு நீயே புரிஞ்சுக்க வேணாமா? என்னையா சொல்ற? அதுக்கு பொண்ணை பார்த்துருக்கணும்ல. என்னாச்சு? அதுக்குள்ள அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாச்சுப்பா. என்ன பிரச்சனை? அது அந்த வீட்டில் இருந்த வேலைக்கார பொண்ணு எங்கள் எல்லாத்துக்கும் டீ கொடுத்துட்டு இருந்தா. என் பொண்ணு மேலே கொஞ்சம் கொட்டிருச்சு. கோவத்தில் பாப்பா லேசாக ஒரு தட்டுனா. ஆனால் அந்த ராஜசேகர் அதை ஏதோ பெரிய தெய்வ குத்த மாதிரி பேசி எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டான்பா. என்னையா சொல்ற? சரி, உனக்கு தெரிஞ்சு நமக்கு பொருத்தமான வேற ஏதாவது சம்பந்தம் இருந்தா பார்த்து சொல்லுப்பா. சரிப்பா. சரி பா, நம்ம அசிங்கப்பட்டதை நீனே ஊருக்கு சொல்லுவ போல இருக்கு. நடந்தது தானடா சொன்னேன். பா, இருந்தாலும் கேட்கறோம் நம்மளை பத்தி என்னப்பா நினைப்பான்? எல்லாம் அந்த ஆள்னாலதான். எவ்வளவு திமிரு! கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டான். டே மாவனே, அவன் எங்கடா கூப்பிட்டான்? நம்மளா போய் வாங்கி கட்டிட்டு வந்துட்டோம். சும்மா பேசிக்கிட்டு. நீ என்னடி பார்த்துட்டு இருக்க? சாம்பார் ஊத்து. என்ன வேணாலும் இருக்கட்டும்பா. அதுக்காக ஒரு வேலைக்காரிக்காக நம்மளை வீட்டை விட்டு வெளில போக சொல்லுவானா? டேய், அந்த சம்பந்தம் நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. தேவையில்லாம ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க. வீடு ஏறி போனதுக்கு அந்த பொண்ணு கூட பார்க்க விடல. நான் திமிரு அந்த ஆளுக்கு. பொண்ணை பெத்த அவனுக்கே அவ்வளவு திமிர் இருக்கும் போது ஆம்பளைங்க நாம என்ன சும்மாவா? அங்கேயே அந்த ஆளை 2 வெளுத்து விட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம். பாப்பா கை வச்சதுக்கே அவன் ஆடி போயிட்டானே. நம்மளோட அடிதடி கட்ட பஞ்சாயத்துல தெரிஞ்சா ஆளு மிரண்டே போயிருப்பான். சாம்பார் ஊத்துவாடா? வேண்டாமா, கொஞ்சமா ஊத்திக்கோ. சொல்லிட்டு இருக்கேன், அறிவில்ல. வேண்டான்னு சொல்றல்ல. டேய், எங்கேயோ இருக்கிற கோவத்தை ஏன் அவன் மேல காட்டுற? அதான் விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டான்ல. ஆமா, ஈஸ்வரி எங்க? அவ சாப்பிடலையா? அவ படுத்திருக்காப்பா, அப்புறமே சாப்பிட்றேன்னு சொன்னா. மணி என்ன ஆகுது? இன்னும் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்காவ. சாப்பிட சொல்லுங்க. சொல்றேன்ப்பா, நீ சாப்பிடு. ஏங்க, நீங்க ஈஸ்வரியும் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்க போய் தான் கோவத்துல கை நீட்டுற பழக்கம் வந்துருச்சு. நாளைக்கு அவளுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும்ல. இப்படி இருந்தா அவளை யார் கட்டுவா? ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஏய் ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஈஸ்வரி. எந்திரடி. ஓ கனவா? ஹாய் மேம். நேத்து என் போட்டோஸ் அந்த டேபிள்ல தான் நான் விட்டுட்டு போயிட்டேன். ஆமா மேடம், நான் எடுத்து வச்சிருக்கேன். இதோ ஒரு நிமிஷம். அந்த கவர் கொடுங்க. தேங்க்யூ. என்ன மேடம், சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணிட்டு நீங்களும் சாரும் அப்படியே கிளம்பி போயிட்டீங்க? அது ஒரு பெரிய கதை. அதை விடுங்க, நான் கிளம்புறேன். இருங்க மேடம், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டரா? என்ன ஆர்டர்? ஆனிவர்சரி ஆர்டர். இல்லையே, நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. நான் தான் பண்ணேன்.
நேத்து நம்ம ஆனிவர்சரி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருச்சுல்ல, அதனால தான். எங்க அந்த கேக் கொண்டு வாங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஆனிவர்சரிய அன்னைக்கு தான் கொண்டாடணும். அடுத்த நாள் கொண்டாடுறதுக்கு பேரு ஆனிவர்சரி இல்லைன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. கொண்டாட நாளும் கிழமையும் தேவையில்ல, மனசு இருந்தா போதும்னு கொஞ்சம் சொல்லுங்க. மனசு இருக்கிறவங்க நேத்து ஏன் கிளம்பி போனாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. மனசு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இங்க வந்தேன்னு சொல்லுங்க. இப்ப இவரை யாரும் வர சொல்லலையே. தானா வர்றது தானங்க காதல். காமெடி பண்ணாம கிளம்ப சொல்லுங்க. நான் வந்தது லவ் பண்ணுன்னு எடுத்து சொல்லுங்க. எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா எனக்கு இருக்கே. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மியா, மேடம் இங்க பா- ஒரு நிமிஷம். உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டைன்னு தெரியுது. அத நீங்க 2 பேருமே பேசிக்காம நடுவுல நான் எதுக்கு? நான் மில்க் ஷேக் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசுங்க. அதெல்லாம் தேவையில்ல. நான் கிளம்புறேன். ரம்யா, விளையாடுனதெல்லாம் போதும், வா உட்காரு. நான் விளையாடல சரவணா. நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல, ஏன் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன்னு. நம்ம லவ் விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்துட்டு வர வரைக்கும் நமக்குள்ள எதுவும் இல்ல. ரம்யா, வழிவிடு, வழிவிடு. ரம்யா, எங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஓகே சார். அவ்வளவுதாங்க. இல்ல இதுல சர்ப்ரைஸ் போட்டிருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு தான் ஏதோ சர்ப்ரைஸா அனுப்பியிருக்கா போல. கொடுங்க. இருமா, எனக்கு கொஞ்சம் கேக் சாப்பிட போல இருக்கு. வா 2 பேரும் உட்காந்து கேக் சாப்பிடுவோம். வாமா உட்காரு. என்னம்மா ஆனிவர்சரின்னு போட்டிருக்கு? யாருக்கு ஆனிவர்சரி? என்ன ஆனிவர்சரி? அது வந்துப்பா, என் ஃப்ரெண்டு கீதா இருக்கால. எந்த கீதா? அதான்ப்பா, புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணால. எந்த ரெஸ்டாரண்ட்மா? ஐயோ அப்பா, உங்களுக்கு எல்லாம் மறந்து போகுது. நான் கூட என்னோட ஃப்ரெண்டு கீதா புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தேன்ல. அது ஓபன் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இந்த ஆனிவர்சரி கேக் அனுப்பியிருக்கா. ஏமா, அவ கடை திறந்ததுக்கு நீ தானே அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும். அவ எதுக்கு கேக் அனுப்புறா? அது ஐடியா நான் தானே கொடுத்தேன். எது இந்த கேக் ஐடியாவா? என்னப்பா, பிசினஸ் ஐடியாப்பா. அதுக்காக தான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண அவ கேக் அனுப்பியிருக்கா. அதான் இந்த ஆனிவர்சரி. சரிம்மா, நீ கீதா தானே சொன்ன.
இதுல எஸ்ன்னு போட்டிருக்கு. சங்கீதாப்பா, சங்கீதா. நாங்க ஷார்ட்டா அப்படியே கீதா கீதான்னு ஓ கூப்பிடுவோம். அப்படியா? என்னப்பா, என்ன பண்ண போறீங்க? கேக்கு சாப்பிடலாமா? உங்களுக்கு ஏற்கனவே சுகர், அதுல கேக் வேற உங்களுக்கு கேக்குதா? ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணு. இருங்க, கேக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க போங்க, போங்கங்கற. போறேன். இப்படி என்னோட சர்ப்ரைஸ். நீயே என்கிட்ட சமாதானமாகி பேசுற வரைக்கும் என் சர்ப்ரைஸ் தொடரும். தம்பி, ₹1 காசு கொடுப்பா. எதுக்குமா? டேய், அம்மா எதுக்கு கேட்க போறாங்க? உண்டியல்ல போடதான். ஓ, இந்தாங்கம்மா. இப்ப எதுலம்மா போட போற? இன்பத்திலையா இல்ல துன்பத்திலையா? சந்தோஷப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலையேப்பா. நேத்து முதலாளி வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தப்ப அங்க நடந்த விஷயம் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதுவும் ரேணுகாவால அங்க ஒரு பிரச்சனை வந்து அந்த சம்பந்தமே கெட்டு போச்சு. அது என் மனச ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏமா அவங்க தங்கச்சி மேல கை வச்சா வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பந்தம் தட்டி போனதே நல்லதுதான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவங்கள பத்தி எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. சரிம்மா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அத பத்தி நமக்கு தெரியாது. அவர் மனசையே கொடுத்தாரு தாயி, மனசையே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட மனச நீங்க காயப்படுத்தலாமா? கூடாது. உங்களையே நினைச்சு உருகி தவிக்கிற உசுர நீங்க உதாசீனப்படுத்தலாமா? கூடாது. ஒரு கள்ளங்கபடம் இல்லாத நெஞ்சில நீங்க கல்வீசி விளையாடலாமா? கூடவே கூடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? உங்க காதலனுக்கு போனை போட்டு சமாதானமா போறீங்க. சரியா? அப்படியா? சரி. என்னமா பண்றீங்க? ஃபோன் பண்ண சொன்னீங்கல்ல, அததான் பண்றேன். உடனே வா. அதிசயத்தை பாருங்களேன். நீங்க உங்க லவ்வருக்கு ஃபோன் பண்ணா ஏன் ஃபோன் அடிக்குது? டேய் ஃப்ராட். என்னது ஃப்ராடா? நீ மாறு வேஷத்துல வந்தா நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? ஒழுங்கா ஓடி போயிடு. முடியாது. போக மாட்ட? மாட்டேன். இப்ப போவ பாரு. அப்பா பாபா. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்?
சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா என்ன பாப்பா ஜவுளி கடைக்குள்ள வந்த மாதிரி இருக்கா? என்னென்ன இதெல்லாம்? இதெல்லாம் உனக்காக தான். ஒரு ஜவுளி கடை பஞ்சாயத்துக்கு போனோம். அங்க போனோடனே உன் ஞாபகம் தான் வந்தது. அதனால கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இத்தனை புடவெல்லாம் வேண்டான்னு. எனக்கு இந்த புடவை போதும். ஏன் ஈஸ்வரி, உனக்கு இவ்வளோ புடவை கொண்டு வந்து வச்சிருக்கோம், நீ ஒரே ஒரு புடவை மட்டும் போதும்ன்ற? ஆனா எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போதும்னு. சரி விடு, பிடிச்சது இன்னைக்கு கட்டிக்கோ, மத்ததெல்லாமா அப்புறமா கட்டிக்கோ. சரி. பாப்பா எங்களுக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அப்படின்னா நான் எதை கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, உடனே உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். அவர் மனசையே கொடுத்தாரு தாயி, மனசையே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட மனச நீங்க காயப்படுத்தலாமா? கூடாது. உங்களையே நினைச்சு உருகி தவிக்கிற உசுர நீங்க உதாசீனப்படுத்தலாமா? கூடாது. ஒரு கள்ளங்கபடம் இல்லாத நெஞ்சில நீங்க கல்வீசி விளையாடலாமா? கூடவே கூடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? உங்க காதலனுக்கு போனை போட்டு சமாதானமா போறீங்க. சரியா? அப்படியா? சரி. என்னமா பண்றீங்க? ஃபோன் பண்ண சொன்னீங்கல்ல, அததான் பண்றேன். உடனே வா. அதிசயத்தை பாருங்களேன். நீங்க உங்க லவ்வருக்கு ஃபோன் பண்ணா ஏன் ஃபோன் அடிக்குது? டேய் ஃப்ராட். என்னது ஃப்ராடா? நீ மாறு வேஷத்துல வந்தா நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? ஒழுங்கா ஓடி போயிடு. முடியாது. போக மாட்ட? மாட்டேன். இப்ப போவ பாரு. அப்பா பாபா. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா என்ன பாப்பா ஜவுளி கடைக்குள்ள வந்த மாதிரி இருக்கா? என்னென்ன இதெல்லாம்? இதெல்லாம் உனக்காக தான். ஒரு ஜவுளி கடை பஞ்சாயத்துக்கு போனோம். அங்க போனோடனே உன் ஞாபகம் தான் வந்தது. அதனால கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இத்தனை புடவெல்லாம் வேண்டான்னு.
எனக்கு இந்த புடவை போதும். ஏன் ஈஸ்வரி, உனக்கு இவ்வளோ புடவை கொண்டு வந்து வச்சிருக்கோம், நீ ஒரே ஒரு புடவை மட்டும் போதும்ன்ற? ஆனா எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இது போதும்னு. சரி விடு, பிடிச்சது இன்னைக்கு கட்டிக்கோ, மற்றதெல்லாமா அப்புறமா கட்டிக்கோ. ம் சரி. பாப்பா, எங்களுக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அப்படின்னா நான் எதை கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, உடனே உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். பிளக்ல தானே மாட்டி இருந்துச்சு. எங்க போச்சு? என்னங்க ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஃபோன் சார்ஜரை பிளக்ல மாட்டியிருந்தேன், அதை காணோம். அது எப்படிங்க பிளக்ல வச்சிருந்த சார்ஜர் காணாம போகும்? அதாங்க எனக்கும் தெரியல. ஓ, அப்படின்னா நீங்க சார்ஜரை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பார்த்தேன். ஓ ஏங்க, அப்ப இதுக்கு பேர் தான் தேஜாவு. என்னது? இப்போ ஒரு விஷயம் நடந்த மாதிரியே இருக்கும், ஆனா நடந்திருக்காது, அதுக்கு பேர் தான் தேஜாவு. இப்போ நான் கூட அன்னைக்கு வந்து உங்க கார்ல கொலுசை மிஸ் பண்ணிட்டு போனனே, அதே மாதிரி தான் நீங்களும் சார்ஜரை விட்டுட்டு வந்திருப்பீங்க. சரி வாங்க, நம்ம கடைக்கு போய் புது சார்ஜர் வாங்கிட்டு வரலாம் வாங்க. இதுக்கு எதுக்கு புதுசு வாங்கணும்? உங்க வீட்ல வேற சார்ஜர் இருக்கும்ல, அதை கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்? பிளான் கெட்டு போயிடுமே. என்னது? போன் கெட்டு போயிடுங்க. அந்தந்த போனுக்கு அந்தந்த சார்ஜர் போட்டா தான் கரெக்டா இருக்கும். இத கூட யாரும் சொல்லலையா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லங்க, நீங்க உங்க சார்ஜர் கொடுங்களேன். இப்போ 8ஆம் நம்பர் காலுக்கு 9ஆம் நம்பர் செருப்பு போட்டா செட் ஆகுமா? செட் ஆகாதுல, அதே மாதிரி தான் இதுவும். ஏங்க, செருப்புக்கும் செல்போனுக்கும் என்னங்க சம்பந்தம்? என்ன நீங்க சும்மா எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்கீங்க? இப்போ நீங்க சார்ஜர் வாங்க வரீங்களா இல்ல என் அண்ணன்களை கூப்பிட்டுமா? ஐயோ வேணாங்க, இப்போ என்ன சார்ஜர் தானே வாங்கணும், வாங்க. எஸ் போங்க. வாங்க. ஏங்க, ஆண்ட்ராய்ட் சார்ஜர் இருக்கா? இருக்குங்க. ஏங்க, இருக்கா இல்லையாங்க? அது வரத்துக்கு 1 hour ஆகும். அண்ணே, துரையோட தங்கச்சி பஜார்ல தான் இருக்கா, உடனே கிளம்பி வாங்க. ஏங்க, இங்க இல்லையா, வாங்க போலாம். இங்க இருங்க, இதே கடையிலேயே வாங்குவோம். வர 1 hour ஆகும்னு சொல்றாங்களே. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். ஏங்க, தெரு ஃபுல்லா ஃபோன் கடை தான், இங்க இல்லைன்னா என்ன?